ஹோம் சாந்தி 28/1/2024 அவ்யக்த பாப் தாதா ரிவைஸ் 28/11/1997. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான சாதனம் ஆன்மீக பர்சனாலிட்டின் மூலம் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்துதல். இன்று பாப் தாதா தனது கல்பமாக சந்திக்கக்கூடிய செல்லமான அன்பான குழந்தைகளுடன் மீண்டும் சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறார். அவ்யக்த சந்திப்பு என்றாலே எப்பொழுதும் கொண்டாடிக்கொண்டே இருப்பதாகும். அவ்யக்த நிலையிலிருந்து ஸ்தூல ரூபத்தில் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அனைத்து குழந்தைகளும் பாரதம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து திரும்பவும் தனது வீட்டிற்கு வந்தடைந்துள்ளார்கள். நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவரவர்களின் இடத்தில் இருந்தும் கூட சந்திப்பை கொண்டாடி கொண்டிருப்பதை பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு ஆன்மீகமான அலௌகிக்கமான சந்திப்பாகும். இந்த சந்திப்பு பாப் தாதா மற்றும் குழந்தைகளின் அன்பான ஸ்தூலமான சொரூபமாகும். இன்று பாப் தாதா தனது குழந்தைகளின் ஆன்மீக பர்சனாலிட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளின் பர்சனாலிட்டி மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் வேறு யாருக்கும் இருப்பதில்லை. ஏனெனில் உங்கள் அனைவருடைய அந்த பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை தெரிந்துள்ளீர்கள் அல்லவா? அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பர்சனாலிட்டி கனவிலும் கூட சம்பூர்ண தூய்மையின் பர்சனாலிட்டி ஆகும். நம்பர் வாராகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உலகத்திலுள்ள அனைத்து ஆத்மாக்களை விட உயர்ந்தவராக இருக்கிறீர்கள். எனவே பாப் தாதா ஒவ்வொருவரின் நெற்றியிலிருந்து பர்சனாலிட்டியின் ஜொலிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். தூய்மையின் கூடவே அனைவரின் முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பும் கூட இருக்கிறது. மேலும் பர்சனாலிட்டி என்றால் என்னவாக இருக்கிறது? யார் பொக்கிஷங்களில் அதாவது செல்வ செழிப்பு நிறைந்தவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட பர்சனாலிட்டி இருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் செல்வ செழிப்பான ஆத்மாக்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு முன்பாக உலகிய செல்வ செழிப்பான ஆத்மாக்கள் ஒன்றுமே கிடையாது. ஏனெனில் அவர்களும் கூட அழிவற்ற சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தில் காலியாக இருக்கிறார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பிற்கு முன்பாக கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் கூட பாபாவிடம் சுகம் சாந்தியை யாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் சதா அழிவற்ற பொக்கிஷங்களில் நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பொக்கிஷம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் யாராலும் கொள்ளையடிக்க முடியாது. எந்த ஒரு ஆத்மாவாலும் பொக்கிஷத்தை அசைக்கவே முடியாது. மேலும் வற்றாதது, தீராதது. நீங்கள்தான் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் மனித ஆத்மாக்களின் மூலம், அழியக்கூடிய செல்வத்தின் மூலம், அழியக்கூடிய பதவியின் மூலம் பர்சனாலிட்டியானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவின் மூலம் சிரேஷ்ட பர்சனாலிட்டியை உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். எனவே தனது உயர்ந்த பர்சனாலிட்டியின் ஆன்மீக நசை இருக்கிறதா? இருக்கிறதென்றால் கையை அசையுங்கள். பாப் தாதா இப்படிப்பட்ட சிரேஷ்ட பர்சனாலிட்டியுடைய குழந்தைகளை பார்த்து மிகவும் குஷி அடைகிறார். உங்களுக்கும் கூட குஷி ஏற்படுகிறதா? பாப் தாதா குழந்தைகளின் இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை பார்த்து என்ன பாடலை பாடுகிறார்?
தெரிந்துள்ளீர்கள் தானே? நீங்களும் பாடலை பாடுகிறீர்கள், பாபாவும் பாடுகிறார். தந்தை பாடும் பாடல் கேட்கிறதா அல்லது டேப் ரெக்கார்டில் பாடக்கூடிய பாடல் கேட்கிறதா? பாப் தாதா ஒலி நாடா, அதாவது இந்த டேப் ரெக்கார்டு, அது தனித்தும் வாய்ந்ததாக இருக்கிறது. தானாகவே ஒலிக்கும். டேப் ரெக்கார்டரை ஒலிபரப்பு செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதிருக்காது. மேலும் மனதினுடைய பாடலை மனதில் இருக்கக்கூடியவர்களால் தான் கேட்க முடியும். இந்த காதுகள் மட்டும் இருக்கக்கூடியவர்களால் அல்ல, இதயம் இருக்கக்கூடியவர்களால் தான் கேட்க முடியும். எனவே அனைவரும் இதயம் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லவா? தில்வாலா கோவிலில் உங்களுடைய சித்திரமும் இருக்கிறது அல்லவா? அனைவரும் அவரவர்களின் சித்திரத்தை பார்த்தீர்களா? பாப் தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் சித்திரம் மற்றும் விசித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சித்திரம் அதாவது ஆத்மா மூர்த்தி, அப்புறம் விசித்திரான ஆத்மா. அதனால் இன்று பர்சனாலிட்டியை பார்த்து கொண்டிருந்தார். எப்பொழுதுமே இந்த பர்சனாலிட்டியை நினைவில் கொண்டு வாருங்கள். இருக்கிறதா இல்லையா என்பதே இல்லை. அதாவது இருக்கிறதா இல்லையா என்பதே இல்லை, இருக்கிறது. அது தென்பட வேண்டும், அனுபவத்தில் வர வேண்டும். எப்பொழுதும் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அடையாளம் என்னவாக இருக்கும்? இது நம்முடைய பர்சனாலிட்டியில் இருக்கிறது என்பதை எந்த அடையாளத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம்? ஒருவேளை இந்த ஆன்மீக பர்சனாலிட்டி வெளிப்படுகிறது என்றால் அவர்களின் கண்கள், அவர்களின் முகம், நடத்தை, எண்ணம் மற்றும் தொடர்பு அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பது கேள்விக்குறியுடன் இருப்பதல்ல, மகிழ்ச்சியாக இருப்பது. ஒருவேளை கேள்விகளுடன் இருக்கிறார்கள் என்றால் பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் கிடையாது. முகத்திலும் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு இருக்காது. எது நடந்தாலும் சரி, பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் மகிழ்ச்சியை மறைக்க முடியாது, காணாமலும் போகாது. மகிழ்ச்சியான ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட கவலை நிறைந்த ஆத்மாக்களான இருந்தாலும், அசாந்தியான ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களுக்கு தனது மகிழ்ச்சியான பார்வையினால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர். இதை செய்வது பாபா மட்டுமல்ல, உங்களுக்கும் இந்த மகிமை இருக்கிறது. மேலும் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தவாறு எவ்வளவு நேரம் அருகாமையில் நெருங்கி வந்து கொண்டிருப்பதால், எந்த அளவிற்கு நேரம் அருகாமையில் நெருங்கி வந்து கொண்டிருப்பதால் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்தும் சேவை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. 7 நாட்களுக்கான கோர்ஸ் எடுக்க வேண்டியிருக்காது. ஒரே ஒரு பார்வையின் மூலம் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். மனதினுடைய ஆசைகள் உங்கள் மூலம் நிறைவேறிவிடும். எனவே அனைவரும் என்ன புரிந்துள்ளீர்கள்? ஆரம்பத்திலிருந்தே சேவை செய்யும் ரத்தினங்கள் என்ன புரிந்துள்ளீர்கள்? அப்படிப்பட்ட சேவை செய்ய முடியும் அல்லவா? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அனைவரும் 40 வருடங்கள் சேவை செய்துள்ளீர்கள் மற்றும் அதிகமாகவும் செய்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு 1-2 வருடம் குறைவாகவும் இருக்கும், சிலருக்கு அதிகமாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர்கள், மேலும் நிமித்தமாகவும் மாறியுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த சேவையை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதி ரத்தினமாக இருக்கக்கூடிய நீங்கள் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருந்து சேவை செய்கிறீர்கள் அல்லவா? பார்வையின் மூலம் எந்த அளவிற்கு செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான உற்சவம் கொண்டாடுவீர்கள். 9 லட்சத்தில் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறீர்கள்? 33 கோடி பேர் முன்னால் 9 லட்சம் என்பது ஒன்றுமே இல்லை. விதையை இங்குதான் போட வேண்டும் அல்லவா? ஆதி ரத்தினங்கள் சேவையில் இப்பொழுது மேலும்
என்ன அதிசயம் காட்டுவீர்கள்? இந்த அதிசயத்தை செய்து காட்டிவிட்டீர்கள். சேவை நிலையங்கள் உருவாக்கினீர்கள். நல்ல நல்ல சேவை திட்டங்கள் செயல்படுத்தினீர்கள். இவை அனைத்திற்கும் பல மடங்கு வாழ்த்துக்கள். 2 விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். யார் முதல் விதமானவர் ஸ்தாபனைக்கு நிமித்தமானவர்களாகவும் மேலும் விசேஷமான சேவைக்கான ஆதி ரத்தினங்கள், அதாவது இந்த தாதிமார்கள் வேர்பகுதியை சேவையை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்களாகவும், நீங்கள் அனைவரும் அதாவது முதன்மையான தண்டு பகுதியாக இருக்கிறீர்கள். எனவே தண்டு பகுதி உறுதியாக இருக்கிறதல்லவா? தண்டு பகுதியில் தான் அனைத்து ஆதாரமும் இருக்கிறது. தண்டு பகுதியிலிருந்து தான் அனைத்து கிளைகளும் வெளிவருகிறது. வேர் பகுதியில் இருப்பவர்கள் சூக்ஷ்மத்தில் சக்தியை கொடுக்கிறார்கள். ஆனால் யார் நடைமுறையில் இருக்கிறார்கள் அவர்கள் தென்படுகிறார்கள். தண்டு பகுதிதான் தென்படுகிறது. அதனால் தாதிமார்கள் இப்பொழுது குப்தமாக ஆகிவிட்டார்கள். சக்காஸ் கொடுக்கக்கூடியவர்கள். மேலும் நடைமுறையில் மேடைக்கு வருவதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். அதனால் பாபா சொல்கிறாரு, நிறைய பேர் சமாரோ அதாவது பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த சகோதரிகளையும் பாப்தாதா கைகளை உயர்த்த வைத்தார். அந்த டேட்டில் வந்தவங்க எல்லாரும் பாபா கையெத்துக்க சொன்னார். ஆகவே பாப்தாதா சேவையை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாராட்டு விழா மிக நன்றாக கொண்டாடினீர்கள் அல்லவா? பாப்தாதா அனைத்தையும் பார்த்தார். அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளை பார்த்தார். அந்த நேரத்தில் நாங்கள் சைத்தன்யமான மூர்த்தி என்ற ஆன்மீக அனுபவம் செய்து கொண்டிருந்தீர்கள். அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் கோவிலிருந்து சாந்திவனம் வந்தடைந்தது போன்று தோன்றியது. எனவே இப்பொழுது வேகமாக சேவையை ஆரம்பம் செய்யுங்கள் என்பதைத்தான் பாப்தாதா விரும்புகிறார். என்ன நடந்ததோ அது நன்றாக நடந்தது. இப்பொழுது மற்றவர்களுக்கு அதிகப்படியான வார்த்தைகளுக்கான வாய்ப்பை கொடுங்கள். இப்பொழுது மற்றவர்களையும் மைக்காக உருவாக்குங்கள். நீங்கள் மைட் ஆகிய சக்காஸ் கொடுங்கள். எனவே உங்களின் சக்காஸ் மேலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு இரட்டிப்பு வேலை செய்யும். அவர்கள் மைக்காகட்டும், நீங்கள் அவர்கள் விஷயங்களை சொல்லட்டும். நீங்கள் சக்திசாலியான மனநிலையிலிருந்து சக்காஸ் கொடுங்கள். எனவே உங்களின் சக்காஸ் மேலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு இரட்டிப்பு வேலை செய்யும். அப்போதுதான் 9 லட்சம் நபர்கள் எளிதாகவே ஆகிவிடுவார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஏதாவது நிகழ்ச்சியில் அமர்ந்திருந்தாலும் சரி, மேலும் மற்ற மகாரதிகள் அமர்ந்திருந்தாலும் சரி, மகாரதிகளின் தற்பொழுதைய சேவை அனைவருக்கும் சக்காஸ் கொடுப்பதாகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் மைதானத்திற்கு வாருங்கள். பாபா அவ்யக்த வத்தனத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு நாலா பக்கங்களிலும் உள்ள உலகத்தில் இருக்கும் குழந்தைகளை பாலனை செய்ய முடிகிறது, செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்களும் கூட ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பாபாவிற்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய முடியாதா என்ன? ஆதிரத்னம் என்றாலே ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து சக்காஸ் கொடுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் எப்பொழுது வரும் என்பதை பல குழந்தைகள் தன்னிடமே கேட்டுக்கொள்கிறார்கள். மற்றவர்களும் உங்களிடம் கேட்கிறார்கள். தென்படவே இல்லை என்றாலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் தன்னை பிஸியாக வைத்து கொண்டால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் தானாகவே வந்துவிடும். ஏனெனில் இந்த சக்காஸ் கொடுப்பதற்கான சேவை நிரந்தரமாக செய்ய முடியும். இதில் ஆரோக்கியத்திற்கான விஷயம், நேரத்திற்கான விஷயம், இவை அனைத்தும் எளிதாகிவிடும். இரவும் பகலும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் ஈடுபட முடியும். பிரம்மா பாபாவை பாருங்கள். இரவிலும் கூட கண்கள் திறந்து கொண்ட நிலையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்து கொண்டிருந்தார். எனவே இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் பிஸியாக இருந்தீர்கள் என்றால்
அதை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் தானாகவே இதயத்திற்குள் வந்துவிடும். திட்டமிடுதல்னால் அல்ல, இது செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் போன்ற திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட எளிதான சாதனமாகும். ஏனெனில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சக்காஸ் கொடுத்தீர்கள் என்றால் அருகாமையில் இருப்பவர்களுக்கு தானாகவே சக்காஸ் சென்றடைந்துவிடும். இத்தனை கிளை நிலையங்களின் பொறுப்பு இருக்கிறது, ஜோனின் பொறுப்பு இருக்கிறது. இதை பற்றி இப்போது சிந்தனை செய்யாதீர்கள். நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு ராஜாவாக ஆகப் போகிறீர்களா அல்லது உலகத்திற்கு ராஜாவாக ஆகப் போகிறீர்களா? என்ன ஆக வேண்டும்? உலகத்திற்கு தான் ராஜா ஆக வேண்டும் அல்லவா? ஆதிரத்தினம் என்றால் உலகத்திற்கு சக்காஸ் கொடுக்கக்கூடியவராகுங்கள். ஒருவேளை 20 சென்டர், 30 சென்டர் அல்லது 250 சென்டர் அல்லது ஜோன் இவையெல்லாம் புத்தியில் இருக்கிறதென்றால் இவை தண்டு பகுதியின் வேலை அல்ல. இவற்றை கிளைகள் கூட செய்ய முடியும். நீங்கள் தண்டு பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். கிளை பகுதியிலிருந்து தான் அனைவருக்கும் சக்காஸ் செல்கிறது. நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் வர வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். இது மிக நன்றாக இருக்கிறது. இப்பொழுது விநாசமாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் 9 லட்சம் தயாராகவில்லை என்றால் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கான எண்ணிக்கை உருவாகாமல் விநாசமாகிவிட்டால் யார் வருவார்கள்? 2-3 ஆயிரம் நபர்கள் மீது ஆட்சி செய்வார்களா? 4-5 லட்சம் நபர்கள் மீது ஆட்சி செய்வார்களா என்ன? ஆகவே எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான பாட்டை ஆரம்பம் செய்யுங்கள். பாண்டவர்கள் என்ன புரிந்துள்ளீர்கள்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்வீர்களா? பாண்டவர்கள் தயாரா? எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்வதனால் தானாகவே விடுபட்டு போய்விடும். விடுவதன் மூலம்தான் விடுபடும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சக்காஸ் கொடுப்பதனால் மாற்றம் அடைவது. ஆகவே பாப்தாதா அனைத்தையும் தெரிந்திருக்கிறார். உங்கள் அனைவரின் அஸ்திவாரம் மற்றும் நொடி பொய்தின் மாற்றத்திற்கான முக்கியமான அனுபவம் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். மேலும் பிராமணராக ஆகிவிட்டீர்கள். சேவைக்கான ஆசீர்வாதம் கிடைத்தது மற்றும் சேவையில் ஈடுபட்டு விட்டீர்கள். பாப்தாதா அனைவருடைய அனுபவத்தையும் கேட்டிருக்கிறார். நல்ல அனுபவம் சொன்னீர்கள். அதனால் எப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது? பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். மேலும் யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. பொறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதே அனுபவமாகாமல் இருந்தது பெரிய விஷயமாக இல்லை. அதே போன்று இப்பொழுது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் பாருங்கள். மேலும் ஆத்மாவில், அதாவது பிராமண ஆத்மாவிற்குள் பிரம்மாவை பாருங்கள். இதுதான் சேவைக்கான விரைவான சாதனமாகும். பிரம்மா பாபா உங்களுக்கு கோர்ஸ் எடுத்தாரா என்ன? கோர்ஸ் அனைத்தும் பிறகுதான் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் பார்த்தீர்கள், உடனே ஆகிவிட்டீர்கள். அதனால் எப்படி பிரம்மாவிற்குள் சிவபாபா இருந்தார். ஆகையால் முயற்சி தேவைப்படவில்லை. அதுபோன்று நீங்கள் அனைவரும் கூட பாப் தாதாவை தனக்குள் உள்வாங்கி பார்வையினால் திருப்திப்படுத்துங்கள். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிடும். இதன் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. அனுபவசாலியாக இருக்கிறீர்கள். பார்த்தீர்கள் மற்றும் அர்ப்பணமாகிவிட்டீர்கள். எப்படி இப்போது யோசிக்கிறார்கள். ட்ரைனிங் எடுத்துக்கொள்கிறார்கள். ட்ரையலில் வருகிறார்கள். அதன் பிறகு சிலர் சென்று விடுகிறார்கள், சிலர் இருந்து விடுகிறார்கள். இந்த அளவிற்கு உழைப்பு நீங்கள் செய்தீர்களா என்ன? ட்ரைனிங் எடுத்துக்கொண்டீர்களா? ட்ரையலில் இருந்தீர்களா? வந்தீர்கள், சரணடைந்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட சேவையை ஒரு பிரம்மா பாபாவால் செய்ய முடிந்ததென்றால் இத்தனை பிராமண ஆத்மாக்களாகி உங்களால் செய்ய முடியாதா என்ன? உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். பிரம்மாவின் பர்சனாலிட்டியும் கூட இருக்கிறதல்லவா? தோற்றத்திலோ குணத்தில் இருந்தாலும் சரி, ஆளுமைத்தன்மை இருந்தது. அதனால்தான் ஈர்க்கப்பட்டீர்கள். எனவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். பாபா உங்களை ஆரம்பத்தில்
நிமித்தமாக மாற்றியிருக்கிறார். அதனால் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் சேவைக்கு நிமித்தமானவர்கள் மற்றும் ஸ்தாபனைக்கு அஸ்திவாரமாக இருந்தவர்கள் கடைசி வரை சேவையில் இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு காரணத்தினால் உடல் மூலம் சென்று வர முடியாது, ஆனால் மனதின் மூலம் சுற்றி வர முடியும் அல்லவா? இதில் எந்த விதமான செலவும் இல்லை. விசா எடுப்பதற்கான அவசியம் இல்லை. அவசரமாக ஓடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாய்வாக அமர்ந்து கொண்டும் செய்ய முடியும். என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது அதுபோல் ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்கள். புது பாடத்தை ஆரம்பம் செய்யுங்கள். இப்போதுதான் ஒரு விழாவை கொண்டாடிவிட்டீர்கள் அல்லவா? சேவை செய்ததற்கான உடனடி பலன் கிடைத்துவிட்டது. இப்பொழுது புதுமையான சேவையை செய்யுங்கள். பாருங்கள், உலகினர் சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். பிராமணர்களும் அவ்வாறு பலவீனமாக இருக்கிறார்கள், சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எங்கிருந்து சக்தி வரும்? பாபாவிடமிருந்து நேரடியாக சக்தியை எடுக்க முடியாது, ஏனெனில் ஆத்மா பலவீனமாக இருக்கிறது. எனவே என்ன செய்வார்கள்? பலவீனமான ஆத்மாக்களுக்கு மற்றவர்கள் யாராவது இரத்தத்தை கொடுப்பதால் அவர்களை பலம் உடையவர்களாக அது மாற்றுகிறது. சிலர் சக்திசாலியான ஊசியை போட்டு பலத்தை கொண்டு வருகிறார்கள். எனவே உங்கள் அனைவரிடத்திலும் சக்தி இருக்கிறது. எனவே சக்திக்கான உதவியை கொடுங்கள், குணத்தின் உதவியை கொடுங்கள். அவர்களிடம் அது இல்லை, அந்த சக்தி இல்லை, தன்னுடையதை கொடுங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்லவா, வள்ளலாக இருங்கள். அவர்கள் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். குணம் மற்றும் சக்தியின் உதவியை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் ஆசீர்வாதம் லிஃப்டை விட வேகமான ராக்கெட் ஆகும். உங்களுக்கு முயற்சியில் நேரத்தை கொடுக்க வேண்டியிருக்காது. ஆசீர்வாதங்களின் ராக்கெட் மூலம் பறந்து கொண்டே இருப்பார்கள். முயற்சியின் உழைப்பிற்கு பதிலாக சங்கமயுகத்தின் பாக்கியத்தை அனுபவம் செய்வார்கள். ஆகவே பாபா சொல்கிறார், அதாவது ஆசீர்வாதங்கள் பெறுவது மற்றும் கொடுப்பதை கற்றுக் கொடுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது, மற்றவர்களையும் மகிழ வைப்பது, இதுதான் ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனதிலிருந்து ஒவ்வொரு ஆத்மா மீதும் ஒவ்வொரு நேரமும் ஆசீர்வாதங்கள் தான் வெளிவர வேண்டும். இவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும், இதற்கும் கூட புத்தி அமைதியாக இருக்க வேண்டும். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இதுபோல் அல்ல, அனைத்தும் நன்றாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஒரு நிமிடத்தில் அனைவரும் அமைதியின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். மிகுந்த ஆழ்ந்த அமைதியை மனதின் மூலம், உடலின் மூலம் வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா ஆழ்ந்த அமைதியை ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து விசேஷமான ஆத்மாக்களுக்கு, சதா ஆன்மீக பர்சனாலிட்டியின் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் தன்னை பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய நிமித்தமான உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா பிரம்மா பாபா மற்றும் ஜெகத்தம்பாவின் ஸ்லோகனை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்வையினால் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய சேவையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பாப்தாதா பாபாவிற்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதா மற்றும் ஜெகத்தம்பாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்றைய வரதானம், சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகவும் தொடர்பில் அன்பானவராகவும் ஆகி சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகவும் தொடர்பில் வரக்கூடியவர்களிடம் அன்பானவராகவும் ஆகி சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம்: எந்த சேவையில் தானும் தொந்தரவுக்குட்பட்டு மற்றவர்களையும் தொந்தரவு செய்வது என்பது சேவை அல்ல, அது சுயநலமாகும். ஏதாவது சுயநலத்தோடு செய்யும்போதுதான் மேலும் கீழும் ஆகிவிடுகிறது.
தனக்கோ அல்லது மற்றவர்களின் சுயநலம் பூர்த்தி அடையவில்லை என்றால் சேவையில் தொந்தரவு ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகவும் அனைவருடைய தொடர்பில் அன்பானவராகி சேவை செய்யும்போதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்ல முடியும். சேவையை மிக நன்றாக ஊக்க உற்சாகத்தோடு செய்யுங்கள். ஆனால் சேவையின் சுமை மனநிலையை ஒரு பொழுதும் மேலும் கீழுமாக செய்துவிடக்கூடாது. இதில் கவனம் வையுங்கள். ஸ்லோகன்: நல்ல மற்றும் உயர்ந்த வைப்ரேஷன் மூலம் எதிர்மறையான காட்சியையும் நேர்மறையாக மாற்றிவிடுங்கள். நல்ல மற்றும் உயர்ந்த வைப்ரேஷன் மூலம் எதிர்மறையான காட்சியையும் நேர்மறையாக மாற்றிவிடுங்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா: செய்பவர் செய்விப்பவர் பாபாவாக இருக்கிறார். செய்யக்கூடியவர் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் நிமித்தமானவராகி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நினைவின் மூலம், அதாவது செய்பவர் செய்ய வைக்கக்கூடியவர் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் நிமித்தமானவராகி செய்து கொண்டிருக்கிறேன். அவர் செய்ய வச்சிட்ருக்காரு, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் நான் செய்கிறேன் என்ற உணர்வை முடித்துவிட்டு விடுபட்டவராகவும், அதாவது நான் செய்கிறேன் என்ற உணர்வை முடித்துவிட்டு விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகுங்கள். தனது சுமைகளையும் பாபாவிற்கு முன்பாக சமர்ப்பணம் செய்து தனது அனாதி ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் அனாதி சுபாவம் சமஸ்காரத்தை தாரணை செய்து டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தன்னுடைய அனைத்து சுமைகளையும் பாபாவிற்கு முன்பாக அர்ப்பணம் செய்துவிட்டு தனது அனாதி ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் அனாதி சுபாவ சமஸ்காரத்தை தாரணை செய்து டபுள் லைட் நிலையை அனுபவம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. இப்படிப்பட்ட அழகான சக்தி வாய்ந்த உணவை இன்று குழந்தைகளாகி எங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க. நாங்கள் ஒவ்வொருத்தருமே சக்திசாலியாக வரணும், அதுதான் உங்களுடைய ஆசை. நிச்சயமாக நாங்கள் அனைவருமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலையை அடைந்தே தீருவோம். ஓம் சாந்தி.